உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரான் நமக்கு புதிய சிந்தனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்ங்கிறத தாண்டி இப்போ நாம் பயன்படுத்துகிற பல வார்த்தைகளோட மூலமாகவும் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லுகின்ற ஒரு பாடல் படிக்கும்போது கொஞ்சம் சிரிப்பும் வருகிறது, நகைச்சுவையும் வருகிறது. ஏன்னா இப்போ நம்ம அதை புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் 19ஆம் நூற்றாண்டிலேயே வள்ளல் பிரான் அதை பயன்படுத்திட்டாருங்கிறத அவரோட பாடலை படிக்கும்போது தான் தெரியுது. அப்போது நம்ம எவ்வளோ அறியாமையோடு உழன்று கொண்டிருக்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுவும் தினசரி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் அது. பொதுவாக வடை எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தானே. கீரை வடை, பருப்பு வடை, உளுந்த வடை, அந்த வடை இந்த வடை எல்லா வடையும் இருக்குது. அப்புறம் தயிர் வடை இருக்குது, ரச வடை இருக்குது, சாம்பார் வடை இருக்குது, இப்படியெல்லாம் எல்லா வடையும் இருக்குது. அதில் எல்லாருக்கும் பிடிச்சது தயிர் வடை, சாம்பார் வடைன்னு சொல்லுவோம். அந்த வடையை பற்றிய ஒரு பாடல், அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அதில் சாம்பார் வடைன்னு சொல்கிறான்ல, அந்த வார்த்தையை வள்ளல் பிரான் 19ஆம் நூற்றாண்டிலேயே பயன்படுத்தியிருக்காருங்க. கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி போட்டிருக்கார். ஆனால் அவர் சொல்லுகின்ற சாம்பார் வடை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரோட பாடலில் நம்ம பயணிக்கணும். பண்ணலாமா? அவரோட பாடல்களும் அதனுடைய சுவையுமாக இன்றைய விடியல் நமக்கு வாய்த்திருக்கிறது. வள்ளல் பிரானின் பாடல் இதோ. இனக்கரியீர் இதம் அறியீர் இருந்த நிலை அறியீர் இடம் அறியீர் தடம் அறியீர் இவ்வுடம்பை எடுத்த கணக்கறியீர் வழக்கறியீர் அம்பலத்தே மாயை கலக்கமர நடிக்கின்ற துலக்கம் அறிவீரே பிணக்கறிவீர் புரட்டறிவீர் பிழை செய்யவே அறிவீர் மணக்கரியே பிணக்கரியே வறுப்பே பேர் பொறிப்பே வடைக்குழம்பே சாரே என்று அடைக்க அறிவீரே. இதை அறிவீர் இதை அறிவீர் இதை அறியீர் இதை அறியீர் அப்படின்னு 18 வகையான வேலைகளை இந்த பாடல்ல பட்டியலிடுறார். 18 வகையான வேலைகள். இதெல்லாம் நம்ம செய்யறது தான். இது எதுவுமே நம்ம செய்யலையே, இது இல்லையே, நான் இப்படியெல்லாம் செய்யவே மாட்டேங்க அப்படின்லாம் நம்மால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நம்மை கூர்ந்து அவதானித்து வள்ளல் பிரான் எழுதியிருக்கிறார். இதில் இருக்கக்கூடிய அத்தனை அறிவீர் அறிவீர்ங்கிற அந்த வார்த்தைகள் அல்லது அறியீர் அறியீர்னு சொல்கிற வார்த்தைகளே தான் ஒன்றை கூட உருவிட்டு நான் இந்த இடத்துல இப்படி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கிறதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இல்லை. இது எல்லாம் நாம் பண்ணுறது தான். அதில் ஆச்சரியமே வள்ளல் பிரான் எப்படி இவ்வளோத்தையும் கூர்ந்து கவனித்தார் அப்படிங்கிறது தான். அப்படியாக கொடுத்திருக்க பாடல் 18 வகையான வேலைகளை சொல்கிறாரு. அதில் தான் அந்த வடை குழம்பே அப்படிங்கிறாரு. உணவை பற்றி சொல்லும்போது சாம்பார் வடை அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறத வடை குழம்பே அப்படின்னு சொல்கிறாருன்னா, குழம்பு என்பது தான் தமிழ் வார்த்தை. குழம்பு என்பது நம்முடைய நிலத்தின் வார்த்தை. குழம்பு என்பது நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின் வார்த்தை, தமிழ் பண்பாட்டின் வார்த்தை, தமிழ் வாழ்வியலின் வார்த்தை. ஆனால் நாம் அதை காலப்போக்கில் பிற மொழிகளின் தாக்கத்தில் சாம்பார் என்று மாற்றி இருக்கிறோம். வள்ளல் பிரான் 19ஆம் நூற்றாண்டில் வடை குழம்பு என்று பயன்படுத்தி இருக்கிறார். முதல்ல அந்த 18 வகையான வேலை நாம் பண்ணுறது என்னெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாமா? முதல்ல அறியீர் அறியீர்னு ஆரம்பிக்கிறார். பாருங்க, அதை இனக்கரியீர் இதம் அறியீர் இருந்த நிலை அறியீர். இனக்கரியீர்னு ஆரம்பிக்கிறார்ல, அது என்னதுங்க? இணக்குனா இணக்கமாக இருக்கின்ற அந்த சௌஜன்யம், இணக்கமாக இருக்கக்கூடிய அந்த தோழமை, இணக்கமாக இருக்கக்கூடிய அந்த சமத்துவம், அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உயர்வு தாழ்வு பார்க்குறீங்க நட்பில் கூட, ஏழை பணக்காரன் பார்க்குறீங்க நட்பில் கூட, படித்தவன் படிக்காதவன் பார்க்குறீங்க நட்பில் கூட. என்னோடது உன்னை விட உயர்ந்த வேலை தெரியுமா, நீ என்னை விட கீழே தானே இருக்க, யூ ஆர் மை சபார்டினேட் ஸ்டாஃப் என்று அந்த நிலையிலும் வேறுபாடு பார்க்கிறோம். இணக்கமாக இருக்க தெரியவில்லை. அதைத்தான் இனக்கரியீர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதில் நான் அப்படியெல்லாம் இல்லைங்க யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்தில் நாம் அந்த இணக்கத்தை கைவிட்டிருப்போம் அப்படிங்கிறது நம்ம மனசாட்சிக்கு நல்லா தெரியும். அடுத்தது என்ன தெரியாதுன்னு சொல்றாரு பாருங்க. இனக்கரியீர் இதம் அறியீர் இருந்த நிலை அறியீர். இதம் அறியீர் அது வேற. பார்வையிலே எரிக்கிற மாதிரி பார்க்கறது, சொல்லால் எரிப்பதை போல் பேசுவது, உடல் செய்கைகளால் அந்த மாதிரியாக நடந்து கொள்வது, அந்த இதமாக இருப்பது என்பதை தெரியாமலேயே நாம் அத்தனை பேரும் வாழ்க்கையை கடத்திட்டு இருக்கோங்கிறது அதுவும் உண்மைதான். அப்புறம் இருந்த நிலை அறியீர். நேற்று இருந்ததை விட இன்னைக்கு ஒருபடி மேலே ஏறியாச்சு, ஒருபடி அதிகமாக வெற்றி பெற்றாச்சு, இன்னைக்கு ஒருபடி எனக்கு ப்ரொமோஷன் வந்தாச்சு, இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் என் அக்கௌண்ட்டில் சேர்ந்துடுச்சு, இன்னைக்கு எனக்கு சைக்கிள்லேருந்து அடுத்த ஸ்கூட்டருக்கு மாறிட்டேன் அப்படின்ன உடனே நம்ம உடம்புல ஒரு மிதப்பு வரும் தெரியுமா?
நான்லாம் என்னவாக்கும், பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூன் ஆக்கும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருவோம். அப்படியெல்லாம் இல்லை. நேற்று வரைக்கும் நடந்து வந்தோம், அதுக்கப்புறம் ஒரு சைக்கிளில் ஏறி வந்திருக்கோங்கிறத அந்த இருந்த நிலை அறியீர். அதை மறந்தே போயிடுறோம். அதெல்லாம் அம்னீஷியா மாதிரி ஆயிடும். அப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறார். அடுத்தது சொல்றார் பாருங்க, இடம் அறியீர் தடம் அறியீர் இவ்வுடம்பை எடுத்த கணக்கறியீர். இதெல்லாமும் நம்ம பண்றதானுங்க. இடம் அறியீர் தடம் அறியீர் இவ்வுடம்பை எடுத்த கணக்கறியீர். யோசிச்சு பாருங்க, இந்த உடம்பு நாம் வரம் வேண்டி பெற்றதா? இல்லையே. நம்முடைய அம்மாவும் அப்பாவும் கொடுத்த கொடை இல்லையா? அவர்கள் வேண்டாம் என்று நினைத்திருந்தால் நாம் பிறந்திருப்போமா? அவங்க எனக்கு குழந்தைகள் வேண்டாம், குறிப்பாக இந்த குழந்தை வேண்டாம் என்று முடிவெடுத்திருந்தால் நாம் இப்படி கைகாலோடு சிந்தனையோடு பேசுகின்ற திறனோடு 5.5 அடி உயரத்தில் பிறந்து வந்திருக்க முடியுமா? பிறப்பெடுக்காத எத்தனையோ உயிர்த்துளி இருக்குல்ல, அந்த மாதிரி நாம் கரைந்து போயிருக்கலாம், கர்ப்பத்திலேயே கரைந்து போயிருக்கலாம். அப்படி இல்லாமல் நாம் பிறப்பெடுத்து வந்திருக்கிறோம் என்றால் அந்த பிறப்பு கணக்கையும் நாம் புரியாமல் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் வாழ்க்கையை அப்படின்னு தான் வள்ளல் பிரான் சொல்றார். அடுத்த பட்டியல் வருது பாருங்க. வழக்கறியீர் அம்பலத்தே மாயை கலக்கமர நடிக்கின்ற துலக்கம் அறிவீரே. இது ஒண்ணுதாங்க நமக்கு தெரியுமா, கலக்கமர நடிக்கின்ற துலக்கம் அறிவீரே. அதுதான். அது என்ன கலக்கம்? அம்பலத்தே இறை முன்னாடி போய் நின்று கூட உயர்வு தாழ்வு பார்த்துக்கிட்டு மற்றவர்களை கீழாக பார்க்கின்ற அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்றார். அடுத்தது என்னவெல்லாம் நம்ம செய்யறோம், எதெல்லாம் நமக்கு தெரியும், அந்த பட்டியலை வள்ளல் பிரான் கொடுக்கிறார் பாருங்க. பிணக்கு அறிவீர் புரட்டு அறிவீர் பிழை செய்யவே அறிவீர். பிணக்குன்னா என்னது? ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவிச்சுக்கிறது, முகத்தை தூக்கிக்கிறது, எல்லாரோடையும் சண்டை போடுறது, எல்லாரோடையும் வம்பு வளர்க்குறது, எல்லாரோடையும் வழக்கு செய்கிறது, யாரோடும் இணக்கமாக இருக்க தெரியாமல் பிணக்கோடு அலைகின்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்று மிக தெளிவாக சொல்றார். இதை மறுக்கவே முடியாதுங்க. யாராவது ஒருத்தரோடாவது நாம் பிணக்கோடு இருந்திருப்போம். இல்லையேன்னு நீங்கள் ரப்பரை வச்சு அழிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு பட்டியலை ஆணித்தரமாக கொடுக்கிறார். வேற என்னெல்லாம் பாருங்க. பிணக்கறிவீர் புரட்டு அறிவீர் பிழை செய்யவே அறிவீர். புரட்டும் நமக்கு தெரியும், நாக்கில் நரம்பில்லாமல் புரட்டி புரட்டி பேசுறியே அப்படின்னு சொல்லுவோம்ல, அது நாமும் செய்வோம், மற்றவர்கள் செய்வதையும் நாம் உணர்ந்திருக்கிறோம் என்றால் புரட்டு அறிவீரேனா இப்படி மாய் மாலம் ஜாலம் செய்வது, வித்தை செய்வது, புரட்டி பேசுவது, புரட்டு செய்வது எல்லாவற்றையும் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் என்பதை தவிர வேறு எதையுமே நம்மால் சொல்ல முடியவில்லை. அடுத்தது, பிழை செய்யவே அறிவீர் மனக்கரியே பிணக்கரியே வறுப்பே. எல்லா பிழையும் செய்யறதுக்கு நமக்கு தெரியும், மனக்கரியே பிணக்கரியே வறுப்பே அப்படின்னா நாம் உண்ணுகின்ற உணவை பட்டியலிடுகிறார் நம்முடைய வள்ளல் பிரான். மணக்கரியே மணக்க 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 இருக்கக்கூடிய அந்த கறி வகைகளை உண்கின்றவர்கள், பிணக்கரிయేன்னா மாமிசம் உண்பவர்கள், புலால் உண்பவர்கள், வறுப்பே அப்படின்னா வறுத்தல், வறுத்து செய்கின்ற அந்த உணவை உண்பவர்கள். அப்படியே அந்த பட்டியல் நீளுது பாருங்க. மணக்கரியே பிணக்கரியே வறுப்பே பேர் பொரிப்பே. பொரியல் சாப்பிடுவோம்ல, பொரிச்சு பொரிச்சு பொரிச்சு, எனக்கு அப்பளம் பிடிக்கும் அதை பொரிச்சு கொடுங்க, வத்தல் பிடிக்கும் அதை பொரிச்சு கொடுங்க, இதை பொரிச்சு கொடுங்க, எல்லா பொரிப்பையும் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பட்டியலையும் கொடுக்கிறார். அடுத்தது தான் அந்த சுவையான வார்த்தை வருது. பேர் பொரிப்பே வடை குழம்பே சாரே என்று அடைக்க அறிவீரே. நம்ம சொன்னோம்ல ஆரம்பத்தில் சாம்பார் வடைன்னு, அதைத்தான் வடை குழம்பே அப்படின்னு வள்ளல் பிரான் பயன்படுத்தி இருக்கார். அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டிலேயே நாம் இப்போ சாம்பார் வடைன்னு சொல்கிற அந்த பதார்த்தம், அந்த உணவு வகை தமிழ் நிலத்தில் இருந்திருக்கிறது, வடை குழம்பு என்பதாக இருந்திருக்கிறது. அப்படின்னா நம்முடைய தமிழர்கள் அதிலும் முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். எல்லா வகையான உணவு வகைகளும் தமிழ் நிலத்தில் கிடைத்திருக்கின்றன. பொரியல் கிடைத்திருக்கிறது, வதட்டல் கிடைத்திருக்கிறது, பாயசங்கள் கிடைத்திருக்கின்றன, காய்கறிகள் கிடைத்திருக்கின்றன, புலால் உணவும் கிடைத்திருக்கிறது. அதை தாண்டி சாரே என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். அது காய்கறி சாறாகவும் இருக்கலாம், கனிச்சாறாகவும் இருக்கலாம் என்கின்ற வகையில் இது எல்லாம் உங்களுக்கு தெரியுது, ஆனால் இணக்கமாக வாழ தெரியலையே, மற்றவர்களோடு பதவிசாக இருக்க தெரியலையே அப்படின்னு அவர் குற்றம் சொல்லுகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த கரும்புள்ளிகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் பக்கத்திலிருந்து துடைத்தெடுப்பது எப்படி, அதை யோசித்தாலே போதுங்க. ஒரே ஒரு முடிவை வேணால் எடுத்துக்கலாம். என்னன்னா, ஒரு உறுதிமொழி,
இந்த நொடியிலிருந்து நான் கடினமான வார்த்தைகளை பேச மாட்டேன், கடினமான சொற்களை சொல்ல மாட்டேன், கடினமான குணங்களை எனக்குள் வைத்து கொள்ள மாட்டேன், ஒரு பூவை போல் இருப்பேன் அப்படின்னு முடிவெடுத்துக்கிட்டா நிச்சயமாக நாம் வாழ்கின்ற இந்த பூமியே ஒரு நகரும் நந்தவனமாக மாறிவிடாதா? அன்பு என்கின்ற அந்த வாசனை அங்கே ததும்பி வழியாதா? நிச்சயமாக வழியும். அதற்கேற்றாற்போல் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை வள்ளல் பிரான் நமக்கான பாடலாக கொடுத்தார். மிகவும் அழகான ஒரு நந்தவன பாடலை நாம் இன்றைக்கு வடைக்குழம்போடு ரசித்திருக்கிறோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.